ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 1ஆம் தேதி புதன்கிழமை நாளைய தினம் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை குளிக்கக்கூடிய தண்ணியில கலந்து குளிக்கிறதால விபரீத ராஜயோகம் ஏற்படும். எதிர்பாராத செல்வ செழிப்பு உண்டாகும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து என்ன மாதிரி குளிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் நவராத்திரி முடிஞ்சு வரக்கூடிய இறுதி நாளை நம்ம ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை கணக்கில் எடுத்துக்கிறோம். ஒரே நாளில் கலைவாணியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தாயாரை வணங்குவதற்கான நாளையும், அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை வைத்து வழிபடக்கூடிய நாளா ஆயுத பூஜையாகவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அதுக்கு மறுநாள் விஜயதசமி, அதாவது தசரா. விஜயதசமி அன்னைக்கு புதுசா கல்வி கற்க ஆரம்பிக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம பள்ளியில கொண்டு போய் சேர்ப்போம். வித்யாரம்பம்னு அழைக்கப்படக்கூடிய அந்த நேரத்துல அவங்களுக்கு முதல் வார்த்தை எழுத கற்றுக் கொடுப்பாங்க. அதுதான் விஜயதசமி அன்னைக்கு வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை. நிறைய பேருக்கு ஆயுத பூஜை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நாம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், அது எந்த ஆயுதமா இருந்தாலும் சரி, சின்ன கத்திரிக்கோள்ல இருந்து பெரிய அரிவாள்மணி வரைக்கும் எல்லா பொருட்களையும் கழுவி சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணணும். பயன்படுத்தக்கூடிய அம்மிக்கல், ஆட்டுக்கல், இது எதையுமே நம்ம பூஜை அறைக்கு எடுத்துட்டு வர முடியாத காரணத்தால அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய இடத்திலே கழுவி சுத்தப்படுத்தி பொட்டு வைத்து நீங்க சந்தனம் தெளிக்கணும். கண்டிப்பான முறையில சந்தனம் குங்குமம் பொட்டு வைக்கிறது மட்டும் இல்லாம பயன்படுத்தக்கூடிய எல்லா ஆயுதங்களுக்கும் சந்தனம் தெளிக்கணும். சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து சந்தனம் தெளிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நவராத்திரி நாட்கள்ல அம்பிகை ஒரு நாள் ஒரு அவதாரம் எடுத்து அசுரனை வதம் செஞ்சிருக்காங்களாம். கடைசியா 9 நாள் கழிச்சு அந்த ஆயுதங்கள் ரொம்ப உக்கிரமா இருக்கும்போது அதை சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சந்தனமும் பொட்டு வைத்து அந்த ஆயுதங்களை சாந்தப்படுத்திருக்காங்க. அதுதான் ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கான ஒரு நோக்கமாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. எது எப்படி இருந்தாலும் நாம பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களால நமக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களுக்கு நம்ம நன்றியும் தெரிவிக்கணும். அதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ஆயுத பூஜை. சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கலைவாணியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தாயார் நம்ம வணங்கும் போது கல்வி, அறிவு, ஞானம், திறமை, இது எல்லாத்தையும் வாரி வழங்குவாங்க. வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க நோட்டு புத்தகத்தை பூஜையில் வச்சு பூஜை பண்ணும்போது அவங்களோட கல்வி வளர்ச்சி மேம்படும். அதே மாதிரி நாம தொழில் செய்யக்கூடிய இடத்துல சரஸ்வதி தாயோட போட்டோ வச்சு வழிபடும் போது நம்மளோட திறமை மேலோங்கி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பார்க்கக்கூடிய வேலையில உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, இது எல்லாமே தானாக தேடி வரும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல தொழில் விருத்தி அடையும். உங்களோட போட்டியாளர்கள் மாதிரியே உங்க தொழிலும் லாபத்தை நோக்கி முன்னேறும். இதுதான் ஆயுத பூஜை அப்புறம் சரஸ்வதி பூஜையை சேர்ந்து கொண்டாடுறதுக்கான எளிமையான வழிபாட்டு முறை. ரொம்ப பெருசா நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியலையா, அவல், பொரி, பொட்டுக்கடலை, இந்த மூன்றையும் ஒன்றா கலந்து சரஸ்வதி தாயாருக்கு முன்னாடி போட்டோ முன்னாடி வச்சு நீங்க நைவேத்தியமா படைச்சாலே அதையே சரஸ்வதி தாயார் மனசார ஏத்துப்பாங்க. முடிஞ்சா தாமரை மலர், எல்லார் வீடு பக்கத்துல உள்ள சிவன் கோவில்கள்ல இந்த தாமரை மலர் அப்படிங்கிறது எளிதாக கிடைக்கும். சில பேருக்கு அவங்க வீடு பக்கத்துல குளம் இருக்கும். அந்த குளத்துல கூட அவங்களுக்கு தாமரை பூ கிடைக்கலாம். எந்த தாமரை பூவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு தாமரை பூவை வாங்கிட்டு வந்து சரஸ்வதி தாயார் போட்டோக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணீங்கன்னா அந்த தாமரை பூல சரஸ்வதி தாயார் அமர்ந்து உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அதை தானாக கொடுத்துருவாங்களாம். இதுதான் இந்த வருஷம் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விரத நாள், விசேஷ நாள் வந்திருந்தாலும் நாம தூங்கியதுக்கு அப்புறமா செய்யக்கூடிய முதல் வேலை குளிக்கிறது தான். அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே நாம தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது அந்த நாள் மற்ற நாட்களோட சிறப்பாக அமையும். அந்த விரத நாள், விசேஷ நாள் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம நல்லபடியா வழிபட்ட ஒரு பலனை ஏற்படுத்திக்கலாம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல தனித்தனியா கலந்து குளித்தாலும் சரி, இல்லைனா சின்னதா ஒரு சொம்பு பாத்திரத்தை தண்ணீர் பிடிச்சு வைத்து அதுல இந்த பொருட்களை போட்டு சாஸ்திரத்துக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல அந்த சொம்பு தண்ணீரை கலந்துக்கிட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களும் குழந்தைகளும் குளிக்கணும் கட்டாயம் கிடையாது. முதியவர்கள் முடிஞ்சா குளிக்கலாம். குழந்தைகளுக்கு பொதுவாகவே தெய்வ கடாட்சம் இருக்கும். அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவரோ தலைவியோ யாராவது ஒரு நபர், முடிஞ்சா 2 நபர் கூட இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கலந்து தண்ணீர்ல போட்டு குளிக்க தண்ணில கலந்துருங்க. அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் நமக்கு ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை புதன்கிழமையில வந்திருக்கு. புதன்கிழமை பொதுவா புத்திகாரகன் அழைக்கப்படக்கூடிய புதன் பகவானுக்கு உரிய ஒரு நாள். இந்த புதன் பகவான் இருக்காருல்ல, இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அறிவு, திறமை, ஞானம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவராம். புத்தி கூர்மை அதிகமாகி தொழில போட்டி இல்லாம நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். புதன் பகவான புதன்கிழமையில தொடர்ந்து வணங்கிட்டு வர்றது மூலயமா ராஜயோக செல்வ செழிப்பு ஏற்படும். புதன் பகவானுக்குரிய ஸ்தலம் திருவன்காடு. அங்க போனீங்கன்னா பச்சை பயிருக்கு வச்சிருக்கக்கூடிய தீபத்தை அதிகமா ஏற்ற சொல்லுவாங்க. காரணம், புதன் கிரக தோஷம் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தோஷம் விலகி நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படிப்பட்ட பச்சை பயிறு புதன் பகவானுக்கு ரொம்ப உகந்தது. அதுல ஒரு 5 ஒரு 10 எண்ணிக்கையில பச்சை பயிறு முழு பயிரா இருக்கிற மாதிரி எடுத்து நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா வெட்டி வேர்.
பெயர் தான் வெட்டி வேர். ஆனா வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு வேர். நாட்டு மருந்து கடைகள்லயோ இல்ல கிராமப்புறங்கள்ல வயல்வெளிகள்ல இந்த வெட்டி வேர் ரொம்ப சுலபமாவும் கிடைச்சிடும். அந்த வெட்டி வேரை நீங்க வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததா பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய நம்மளோட முக்கால்வாசி பரிகாரங்கள் வீடியோல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து ஏலக்காய். வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும், லட்சுமி கடாட்சம் பெருகணும் அப்படிங்கிறவங்க ஏலக்காயை பயன்படுத்தலாம். அடுத்ததா லட்சுமி குபேரர் வாசம் செய்யக்கூடிய கிராம்பு. மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் சேர்ந்து வாசம் செய்யக்கூடிய பொருள் தான் இந்த கிராம்பு. அது ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க. இப்ப மொத்தமா பச்சை பயிறு, வெட்டிவேர், ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையுமே நீங்க எவ்வளவு எடுத்தாலும் சரி. ஆனா சாஸ்திரத்துக்கு ஒரு 2, 3 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அன்னைக்கு காலையில குளிக்க போறதுக்கு முன்னாடி சின்னதா சொம்பு தண்ணீர்ல இந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு முதல்ல பூஜை அறையில வச்சிடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சாஸ்திரத்துக்கு கலந்துக்கோங்க. இல்லைன்னா தனித்தனியா குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்துக்க போறீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அந்த தண்ணீர்ல கலந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தலை குளிக்கணும். குளிக்கக்கூடிய அந்த சமயத்துல கிழக்கு திசை, அதாவது சூரியன் உதயமாகக்கூடிய திசை நோக்கி உட்கார்ந்து வாழ்க வளமுடன்னு சொல்லிக்கிட்டே தலைய தண்ணி எடுத்து ஊத்துங்க. இப்படி பண்றது மூலயமா இது வரைக்கும் உங்களை பிடிச்சிருந்த எல்லா விதமான அழுக்குகளும் கெடுதல்களும் நீங்கிடும். ராஜயோக செல்வ செழிப்பு உண்டாகும். நம்ம முடிய சொல்லியிருந்தோம், இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ள தெரிந்தோ தெரியாமல இருக்கக்கூடிய தூசி, அழுக்கு, கெடுதல்கள் இது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கான அற்புதமான விஷயம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தூசியா அழுக்க நம்ம நீக்கிறோம். நமக்குள்ளேயும் நம்ம உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கெடுதல்கள் நீக்கிறதுக்கான அந்த அழுக்கை சுத்தம் பண்றதுக்கான ஒரு நீர் தான் இப்ப நீங்க தயார் செய்யக்கூடிய இந்த பொருட்கள். குளிக்கக்கூடிய தண்ணீர்ல என்ன மாற்றம் வந்துட போகுது? அதே தண்ணீர் தான் நீங்க சுலபமா நினைக்கலாம். ஆனா இது மூலயமா ஒரு 10 ரூபாய் லாபம் வந்தா கூட அதுக்கு நீங்க மட்டும்தான் அதிபதியா இருக்க போறீங்க. சாதாரண ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டா கூட தடைக்கற்கள் நீங்கி வெற்றி படியில அடுத்தடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். புதன் பகவானுக்கு உரிய, மகாலட்சுமி தாயாருக்கு உரிய, லட்சுமி குபேருக்கு உரிய, வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 4 பொருட்களும் ஒன்னா சேரும்போது இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த கெடுதலாம் நீங்கி நல்லது நடக்கும். இந்த தண்ணீரை கலந்து குளிச்சதுக்கு அப்புறமா நீங்க ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நாட்கள்ல இது மாதிரி விரத நாட்கள்ல குளிக்கக்கூடிய தண்ணியில பொருட்களை கலந்து குளிக்கிறது மூலயமா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஒருவேளை இந்த பதிவு நீங்க லேட்டா தான் பாக்குறீங்க, காலை நேரத்துல குளிச்சிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. மாலை நேரத்துல பூஜை பண்ண போறவங்க மாலை நேரத்துல கூட இந்த பொருட்களை கலந்து தண்ணியில குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பூஜை பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைய பகல் நேரத்துல வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க நாளை தினம் 12:30 ராகு காலம், 7:09 யமகண்டம், காலையில 9:15 10:15 இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். அந்த நேரத்துல காலை நேரத்துல பூஜை பண்ணக்கூடியவங்க பூஜை பண்ணிக்கலாம். இல்ல நாங்க ஆயுதங்கள்லாம் சுத்தப்படுத்தி ரெடி பண்ணி வச்சுட்டு மாலை நேரத்துல பூஜை பண்ணுவோம் அப்படிங்கிறவங்க தாராளமா 6, 7 மணிக்கு மேல பூஜை பண்ணலாம். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நாட்கள்ல கூடுமான அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. உங்க வீடு பகுதியில் கோவிலுக்கு போகும்போது ஒரு 5லேருந்து 10 எண்ணிக்கையில நோட்டு புத்தகம், ரொம்ப பெரிய அளவு கூட வாங்கணும் அவசியம் இல்லை. ஒரு 10 ரூபாய்க்கு நோட்டு, ஒரு 5 ரூபாய்க்கு பேனா, இது மாதிரி ஒரு 5 குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. கஷ்டப்படக்கூடிய, அதுவும் வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, படிப்புக்கே கஷ்டப்படக்கூடியவங்களை கொடுக்கும்போது உங்க குழந்தைகளோட கல்வி மேம்படும். கலைவாணியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தாயோட அருள் உங்க குடும்பத்துக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.